ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் ஷால்லேருந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ரிமூவபிள் ஓவர் கோட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இந்த டாப்ஸ்குள்ளே தான் வந்து நான் ஓவர் கோட் வந்து நான் தைச்சிருந்தேன். இப்போ ஏன் அப்படின்னா இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டருக்காக நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இந்த நெக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இப்போ லைனிங் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங்கை வந்து 4ஆக மடிச்சுட்டு நம்ம அந்த டாப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, டாப்போட நெக்கோட அகலம் எல்லாமே அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ கழுத்தோட அகலம் அதே மாதிரி கழுத்தோட உயரம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து கீழே இறக்கமாக வச்சுக்குவோம். ஒரே மாதிரி கோட்டும் ஒரே மாதிரி ஸ்லீவும் இருந்துச்சு அப்படின்னா, டாப்போடது இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டாப்போட ஸ்லீவை விட கோட்டோட ஸ்லீவ் வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரி டாப்போட விட கோட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சைடில் வந்து லூஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கு லூஸ் வேணும்னா விட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லூஸாக தான் வந்து நான் கோட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நெக்குக்கு நம்ம ஆம் ஹோலுக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து அதே உயரம் தான் எடுத்திருக்கேன். ஆம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு நான் எந்த சேஞ்சும் பண்ணல, அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கோட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வேணும். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாடலுக்கு 10 இன்ச்சு வச்சுருக்கேன். கோட்டுங்கிறது வந்து நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வி மாதிரி கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டில் ஓப்பனு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் 10 இன்ச்சு வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டோம் அப்படின்னா அது ஒரு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அந்த வீ கட்டு மாதிரி வரணுங்கிறதுக்காக கீழே அந்த மடிப்பக்கத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த வி மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. வி மாதிரி பண்ணலாம், இல்லை பேட்டர்ன் மாதிரி ஏதாவது பண்ணலாம், இல்லை யூ நெக் மாதிரி எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை பா நெக் மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 10 இன்ச்சு உயரம் வச்ச பார்த்திங்களா, அதுலேயும் இந்த சைட்லேயும் நீடில் மார்க் வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 10 இன்ச்சு உயரம் வச்ச இடத்துல வந்து நான் நாட் வந்து வைக்க போகிறேன். ஸோ அது மார்க் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீடில் மார்க் போட்டுக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு அந்த பிளாக்கில் வந்து தெரியக்கூடாது. பேக் நெக் வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் அது பேக் நெக்கோட உயரத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். பேக் நெக்லேயும் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதே ரெண்டையுமே வச்சு நம்ம வந்து ஷாலில் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷாலில் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி முன் சைடுக்கும் பின் பக்கத்துக்கும் சேர்த்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கிற டிசைன் அப்படியே வந்து நான் கீழே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பார்டர் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையே வந்து நம்ம நாட் மாதிரி கொடுத்துக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாட்டு வந்து நம்ம நார்மலாக ஒரு பைப்பிங் நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, ப்ளவுஸுக்கு வந்து பின்னாடி ரோப்பு ரெடி பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான் பண்ணுறேன். 2ஆக மடிச்சுட்டு அந்த பிளாக் கலர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். ஸோ அதனால் அந்த பேலன்ஸ் துணியை கட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலரில் மட்டும் 2ஆக மடித்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டு அந்த ஃபோக் கம்பியை வச்சு அப்படியே நான் வந்து உருட்டி பரட்டிக்கிறேன் உள்ளுக்குள்ளே. இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸே வந்து நீங்கள் இப்போ நாட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா மெல்லிசாக தைச்சிக்கோங்க. கம்மியாக தைச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக போயிடும் அந்த நாட்டு. இப்போ 2 நாட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம நெக்கெல்லாம் வந்து தைச்சி திருப்புவோமோ அதே மெத்தடில் தான் லைனிங்கும் நல்ல மெட்டீரியலும் நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சேஃப்டி பின் வந்து போட்டேன். நகராமல் இருக்கிறதுக்கு குண்டூசி வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஷால் மெட்டீரியலுங்கும்போது ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக லூஸாக இருக்கும். காட்டன் மெட்டீரியல் இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரோப் வந்து நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து அப்படியே வந்து அந்த ரோப்பை வந்து லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸுக்கும் சரி எதுக்காக இருந்தாலும் பேக்கில் வந்து நாட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். பேக் சைடில் நம்ம நாட்டு பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ப்ளவுஸில். ஸோ இந்த பக்கம் தைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த 10 இன்ச்சு வரைக்கும் நெக்கில் வந்து தைச்சிட்டு அந்த இடத்துல லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் அந்த பைப்பிங்கை வந்து நம்ம உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு கரெக்டாக இருக்கணும். இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஒன்று மேலே கீழே இருக்கும் பார்க்கும்போது.
உங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னா நார்மலாக நீங்கள் தச்சு உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் அந்த ரோப்பை வந்து அடியில் வச்சு கூட நீங்கள் தச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து துணி தச்ச மாதிரி இருக்காது. இப்போ அந்த நாட்டு வந்து நம்ம தச்சாச்சு. இப்போ குண்டூசியெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஆம்ஹோல்லேருந்து கீழே ஆம்ஹோலு அதே மாதிரி கீழே பாட்டம் சைடு அப்படியே வந்து நான் தச்சு எடுத்துக்க போகிறேன். 2 பக்கமும் சைடில் நான் தைக்கலை. இது வந்து அப்படியே நம்ம வந்து கையை விட்டு நம்ம உள்ளே திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஆம்ஹோல் சைடில் தைச்சிருக்கேன், ஷோல்டர் தைக்கலை, கீழே பாட்டமில் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம நடுவில் வந்து தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெக்கை சுற்றிலும் அதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றிலும் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிவிட்டு அந்த வி பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். அர்க்காத் பண்ணிவிட்டு அந்த ரோப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 தையல் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டு வந்து பிடிச்சி இழுக்கும்போது தையல் விட்டுறக்கூடாது. இப்போ அப்படியே கையை உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஃபினிஷிங்காக நல்லா வந்துடும். சுற்றிலும் வந்து நான் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து கிளாத் ரொம்ப இன்னும் மெலிசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெக்கு பக்கம்லாம் வந்து கேன்வாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது துணி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்கிறனால தான் நான் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணல. இப்போ 2 சைடும் நான் அதே மாதிரி தைச்சிட்டேன். இப்போ பேக் பார்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி தான் ப்ளவுஸுக்கு தைச்சி திருப்புற மாதிரி கழுத்து அப்படியே கீழே பாட்டம் சைடு தைச்சிட்டேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் தைச்சிட்டேன். ஷோல்டரும் சைடில் 2 பக்கம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் போடுவோம் பார்த்தீங்களா, ஷோல்டர்லேயும் அதுலேயும் நான் தையல் போடலை. இது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அர்க்காத் பண்ணிவிட்டு கழுத்து ஆம்ஹோல் சைடு கீழே பாட்டம் சைடு அப்படியே தைச்சிட்டு கழுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தையும் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு பேக் பார்ட்டில் வந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் பேக்கில் இப்படி கையை விட்டுல திருப்பி எடுத்துருவேன். ஸோ இந்த மெத்தட் தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் தையல் போடாதனால இப்படியே ஷோல்டர் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றிலும் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். நீங்கள் படிமான தையல் போட்டாலும் சரி, இல்லை ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இதுலேயும் நெக்கு வந்து உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கணும்னா கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு ஒயிட் கலர் கேன்வாஸ் வந்து வெளியே தெரியுங்கிறதுக்காக நான் வந்து கொடுக்கல. இப்போ சுற்றிலுமே நான் வந்து ஒரு ஓர தையல் தான் வந்து போட்டுக்கிறேன். நான் பேக் சைடு டாட்லாம் எதுவுமே பிடிக்கல, நார்மலாக அப்படியே தைச்சிருக்கேன். இப்போ ஷோல்டரு எல்லாமே வந்து நம்ம தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் நம்ம வந்து இப்போ ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். ஃப்ரண்ட்டை 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். ஷோல்டர் தையல் போடும்போது ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சுடிதார் எதுவாக இருந்தாலும் சரி, ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் சைட்லேருந்து நெக்கு வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு திருப்பி ஆம்ஹோல் பக்கமாக த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு டக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து நெக்லேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்து நெக்லேயே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி யாருக்கும் நான் பண்ண மாட்டேன். ஆம்ஹோல்லேருந்து தைச்சிட்டு ஆம்ஹோல்லே திருப்பி ரிட்டன் போய் பேக் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிடுங்க. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம தையல் போட்டாச்சு. நான் அதில் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கோட்டோட வேலை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் மார்க் போட்டிருந்தோம் இல்லையா, அதிலே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். நீடில் மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீடில் மார்க் போட்டிருந்தாலும் அப்படியே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். எந்த ஷேப் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் கோட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த சைடும் நீடில் மார்க்லேயே அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் 2 தையல் தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 தையல் கூட போட்டுக்கலாம். துணி வந்து சைடில் நான் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். ப்ளவுஸுக்கு விடுற மாதிரி 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இப்போ நமக்கு கோட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஷாலை வச்சு நான் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ கீழே வந்து நமக்கு குஞ்சம் தொங்குறதுக்கு நம்ம வந்து இந்த லேக்டான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாட்டு வந்து கட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு பட்டன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லூப் மாதிரி தைச்சிட்டு அதில் பட்டன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு அது வேணாங்கிறனால தான் நான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே வந்து நாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் எந்த இடத்துல உங்களுக்கு தொங்கணுமோ அது தகுந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக எப்படி நம்ம கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு தைப்போமோ அதே மாதிரி தான் வந்து நான் தைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஷால் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பழைய சுடிதாருக்கான ஷால் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் அது மாதிரி தைச்சி பாருங்கள். மிக்ஸ் மேட்ச் பண்ணி நிறைய சுடிதாருக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை காமனாக ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்டே போதும் தாராளமாக. ஏன்னா ஸ்லீவ்லாம் நமக்கு தேவை கிடையாது.
இந்த மாதிரி ஸ்லீவ் வேணும்னா நமக்கு 1 மீட்டர் வேணும். ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் நார்மலாக வேஸ்ட்டு கிளாத்து இல்லை பழைய ஷாலு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை சாரியோட ப்ளவுஸ் நீங்கள் தைக்காமல் கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.